vanakkam. Welcome to my channel. Thank you so much for watching this video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக்ஸ் ஆஃப் த்ரெட்டிங்கும் அப்பர் லிப் வந்து எப்படி த்ரெட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ்ஸ் அ தம்ஸ் அப். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சர் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. சரி, இப்போ வீடியோ பார்க்கலாமா? இதுக்கு மெட்டீரியல் என்ன தேவைன்னா, எனி காம்பேக்ட் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா கூட வீட்டில் இருக்கிற இந்த பாண்ட்ஸ் பவுடரோ இல்லை பேபி பவுடரோ எனி பவுடர் யூ கேன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் த்ரெட். இந்த த்ரெட் வந்து உங்களுக்கு இந்தியாவில் கிடைக்கும். இது வந்து த்ரெட்டிங் த்ரெட். இட்ஸ் வந்து Griffin 14 போட்டிருக்கோம். இது கிடைக்கலனா கூட பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற எந்த நூல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நூல் கூட யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் தேவை. த்ரெட்டிங்க்கு எவ்வளோ த்ரெட் வேணும்னு பார்க்கலாம். லென்த்து நான் இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணுறேன், இந்த Griffin த்ரெட்டை. நான் இந்த விரல்லேருந்து நம்ம இப்படி மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஓகே மெஷர் பண்ணியாச்சு. இதை அப்படியே டபுள் பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணியாச்சு. இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்த சேர்த்து டைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், த்ரெட் பண்ணுறதுக்கு த்ரெட்டிங் ரெடி. நெக்ஸ்ட் த்ரெட்டிங் ப்ரொசீஜர் பார்க்கலாம். இப்போது வந்து நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை கட் பண்ணி இந்த இடத்துல டைப் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணுறது, அப்புறம் அதோட டெக்னிக், ஹேர் புல் பண்ணுற டெக்னிக் என்னன்னு பார்ப்போம். இப்போது இதில் வந்து இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கு. இது அப்படி இருக்கக்கூடாது. இது அப்படியே நீங்கள் வந்து திருப்பிடுங்க. ஓகே, திருப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், இந்த இடத்த வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 ஓகே. இப்போ ட்விஸ்ட் பண்ணியாச்சு. ட்விஸ்ட் பண்ணோடனே ஒரு ஒரு கையோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். இப்போ இது வந்து இன்னொன்று மேலே இருக்கும். இதை என்ன பண்ணுங்கள், இதையும் வந்துட்டு இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மொத்தம் 5 டர்ன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லா ஃபிங்கர்ஸும் வந்து கீழே பாயிண்ட் பண்ணியிருக்கு. இதுதான் அதோட பொசிஷன், நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற பொசிஷன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த எல்லா விரலையும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணோடனே இந்த சைடு வந்து பெருசாக இருக்கும், இந்த சைடு வந்து ஸ்மால் ஆயிரும். அது மாதிரி இப்படி இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் இந்த ஹேண்டோட. அப்புறம் இந்த ஹேண்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஏன் இப்படி பண்ணுறோம்னா, நம்ம இந்த லெஃப்ட் சைடில் ஏதாவது நம்ம ஹேர் புல் பண்ணும்போது ஹேர் வந்து இங்கே தான் வந்து நம்ம வைப்போம். வச்சுட்டு நம்ம இப்படி பண்ணும்போது இங்கே இருக்கிற அந்த ஹேர் வந்து நம்ம வந்து கட் பண்ணி புல் பண்ணி எடுக்கிறோம். அதே மாதிரி நம்ம ரைட் சைட் பண்ணும்போது ஹேர் வந்து நம்ம இந்த சைடு வைப்போம். அப்போது இந்த சைடு இப்படி பண்ணும்போது ஹேர் வந்து புல் பண்ணி கட் ஆகும். அதுக்கு தான். ஓகே, இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு சீக்கிரமாகவே பழகிடுவீங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஸ்கின் வந்து ஆயிலியாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ தான் வந்து ஹேர் வந்து ஈஸியாக புல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நான் வேறு எந்த பவுடரும் இல்லை. நான் எங்கெல்லாம் ஹேர் இருக்கோ அந்த ஏரியாவில் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் திருப்பி இது பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொசிஷன் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த மிரரை பார்த்து இருக்கணும். ஓகே, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். ஸோ நான் இப்போது ஹேர் வந்து நம்ம புல் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பர் லிப்பில் வந்து என்ன ப்ரொசீஜர்னால், ஸ்கின்னை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். எப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறதுனா, எதிர் வந்து டங்கை வந்து உள்ளே அப்படியே நம்ம உள்ளே விட்டு இப்படி பண்ணணும் இந்த கார்னரில், இல்லைன்னா இப்படி பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இந்த கார்னரில் ஹேர் எடுக்கிறேன், இப்படி வச்சுருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் ஹேரை வந்து நான் வைக்கிறேன். இந்த சைடு, இந்த சைடு வச்சோம்னா எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இந்த சைடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே,
இந்த ஏரியா வரும்போது நல்லா அப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லிப் லைன்லலாம் உங்களுக்கு ஹேர் எடுக்கணும்னா இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இட்ஸ் க்ளீன். அப்புறம் அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.